ப்ரவுட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனை வச்சு ஆக்டர் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஸோ 2 பேருமே லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து அவர்களுடைய மகனான யாத்ரா அவர்கள் வந்து ஹைஸ்கூல் கிராஜுவேட் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவர்கள் 2 பேருமே நேர்ல அவங்களுடைய பையனை சந்திச்சு, ஸோ அந்த பையனை வந்து கட்டி அணைக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை தான் தனுஷ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ரவுட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் போட்டு சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து திருப்பி ஒன்று சேர்ந்துருக்கீங்களா அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பிட்டு வராங்க. அதே சமயத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டு வராரு, எதனால அப்படிங்கிற இது போன்ற கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பிட்டு வராங்க. எனிவேங்க, டிவோர்ஸ் வாங்கின அந்த தம்பதிகள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்குறாங்களா, நினைச்சு பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் வந்து எல்லாருக்கிடையே வந்து இருக்குது. பட் டிவோர்ஸ் வாங்கின பிறகு அவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு திருப்பி அவங்களுடைய குழந்தைகளுக்காக அந்த ஈவெண்ட்ல போய் கலந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டியதை வந்து பண்ணி தராங்க இல்லையா. ஸோ அந்த பேரண்ட்ஸ் மட்டும் எப்பயுமே வேற லெவல், அவங்க சூப்பர். அந்த நிலையில தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து உண்மையே ஒரு நல்ல மனிதர்கள்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது.